ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அதனால இந்த 2 மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்படி வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் நாம் மன்றாட வந்திருக்கிறோம், ஜபிக்க வந்திருக்கிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு எண்ணத்தோடு, ஒரு வாஞ்சையோடு, உற்சாகத்தோடு கர்த்தரை நாம் ஆராதிக்கும் போது, உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உண்மை உள்ளவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும் கர்த்தரை ஆராதியுங்கள். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் உங்க பிரசன்னத்தை உணரணும். கர்த்தர் கொடுக்கிற விடுதலையை அனுபவிக்கணும். ஆண்டவரே, கர்த்தர் என்னோடு பேசணும். எத்தனை பேர் வாஞ்சையோடு இருக்கிறீர்? பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடலை உலர்ந்த தரையாய் மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடக்க உதவி செய்தார். அவ்வளவு வல்லமை உள்ள தேவனை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். அவருடைய வல்லமையில் எள்ளளவும் இன்றைக்கு குறைந்து போகவில்லை. ஆமென். அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமை இன்றைக்கு மாறி போகவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை ஆராதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய கால்களை கர்த்தர் தள்ளாட விடுவது இல்லை. நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்க வல்லமை உள்ள தேவன். நம்முடைய ஆத்துமாவை அழிவுக்கு விலக்குகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை சோதித்து வெள்ளியை புடமிடுகிறது போல நம்மை புடமிட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர். மனுஷர் நம்முடைய தலையின் மேலே ஏறி போயினாலும் தீயையும் தண்ணீரையும் கடந்து வர செழிப்பான இடத்திலே நம்மளை கொண்டு வந்து விட்ட தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். எல்லார் கரங்களை தட்டி சர்வாங்க தகன பலிகளோடு உம்முடைய ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன் ஆண்டவரே. சர்வாங்க தகன பலியோடு, ஆமென், என்னையே ஒப்பு கொடுப்பேன். ஜீவ பலியா என்னையே தகனமாய் ஒப்பு கொடுப்பேன். என் உடலை ஒப்பு கொடுப்பேன். என் சரீரத்தை ஒப்பு கொடுப்பேன். எத்தனை பேர் சொல்லுவீர்கள்? என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து கேளுங்கள். என் ஆத்துமாவுக்கு கர்த்தர் செய்த ரட்சிப்பை உங்களுக்கு சொல்லுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைய செய்கிறவரே, பேரின்ப நதியினால் எங்கள் தாகத்தை தீர்ப்பவரே, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறதே. உம்மிடத்தில், உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். ஹல்லேலூயா. நல்லவரே, எங்கள் தெய்வமே, பரிசுத்தரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் தாகம் தீர்ப்பவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் தாகம் தீர்ப்பவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் தாகம் தீர்ப்பவரே. ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. ஆராதிப்போமா? ஆராதனை இயேசுவே, ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே,
பாதுகாப்பவரே, என் தாகம் தீர்த்தவரே, போதுமானவரே, பாதுகாப்பவரே, என் தாகம் தீர்த்தவரே, எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே. எத்தனை பேர் சொல்லுவீர்கள்? அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எல்லாரும் சொல்லுங்கள், எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, இயேசுவே ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். உணர்ந்து சொல்வோம், என் பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதால் ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேன் ஐயா. மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன் ஐயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை, ஆயுளல். எல்லாரும் உற்சாகமாய் உணர்ந்து சொல்லுவோம். பிள்ளைகள் எல்லாம் தம்பி கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஆராதிப்போம். நல்ல கையை உயர்த்தி வெட்கப்படாம. இயேசுவே ஆராதனை. எனக்காக புறக்கணிக்கப்பட்டீர், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக இயேசுவே, இயேசுவே, அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக அவமானம் அடைந்து மகிமையிலே பங்கு பெற செய்தீர். எனக்காக அவமானம் அடைந்து மகிமையிலே பங்கு பெற செய்தீர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை, எங்கள் தெய்வமே, எங்களை மீட்டவரே, எங்களுக்காய் தண்டிக்கப்பட்டவரே, எங்கள் ஆக்கினை சுமந்தவரே, எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவரே, ஆராதனை. சிலுவையிலே ஏழ்மையானதா செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. நீர் சிலுவையிலே ஏழ்மையானதா என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. நம்பிக்கையோடு சொல்லுவோம். சாபங்களை சுமந்து கொண்டதா நான் ஆசீர்வாதம் பெற்று கொண்டேன் ஐயா. என் சாபங்களை ஏற்றுக்கொண்டதா நான் ஆசீர்வாதம். சந்தோஷமாய் இருதயத்திலிருந்து கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை. கைகளை மாத்திரமல்ல, உங்கள் இருதயத்தையும் கர்த்தருக்கு நேராய் திருப்புங்கள்.
உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் உயர்த்துங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறாரே. ஆயுளெல்லாம் ஆராதனை போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் தாகம் தீர்த்தவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை, ஆமென், ஆராதனை. பரிசுத்த தெய்வமே, எங்களை உருவாக்கினவரே, எங்கள் இரட்சகரே, ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தியே பரிசுத்த தேவனை ஆராதிப்போம். படைத்த தேவனை ஆராதிப்போம். கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். மனமகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுவோம். கர்த்தரே மகிமைக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர். அவரே நீதி உள்ளவர், அவரே அற்புதம் செய்கிறவர், அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, எங்களை தகுதிப்படுத்துகிறவரே, குற்றமற்றவரே, பரிகாரியே, எங்கள் தெய்வமே. ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை. தகப்பனே, உம்மை ஆராதிப்பதற்காகவே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். இந்த நாளை நீர் பரிசுத்தப்படுத்தினதன் நோக்கமே அதற்காகத்தான். இந்த நாளை வேறு பிரித்ததன் நோக்கமே அதற்காகத்தான். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து ஆராதிக்கிறோம். கர்த்தர் கிருபையா எங்கள்